மதுரை மாவட்டம் பாரகத்தியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. பக்கம் பக்கமாக பஞ்ச் டைலாக்குகள், வசீகர வசனங்கள் என வழக்கம் போல் அள்ளி தெளித்த விஜய், மக்கள் பிரச்சனையை பேசினாரா என பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது தொடர்பாக இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தாவேகா 2வது மாநில மாநாட்டில் என்னென்ன விஷயங்களை விஜய் பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எல்லா மட்டங்களிலுமே இருந்தது. இந்த மாநாட்டிற்கு என முதல் நாளே மதுரைக்கு வந்து குவிந்திருந்த தொண்டர்கள் மத்தியில் ராம்ப் வாக் செய்த விஜய் மாலை 4:50 மணியளவில் பேச ஆரம்பித்தார். முக்கிய தலைவர்கள் பெயரை குறிப்பிட்டு சம்பிரதாயமான முறையில் தனது உரையை துவங்காமல் நேரடியாக பேச்சை துவங்கினார் விஜய். அப்போது எம்ஜிஆருடன் பழகுவதற்கு தனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும், ஆனால் அவரை போன்றே குணம் கொண்ட கேப்டன் விஜயகாந்துடன் பழகும் வாய்ப்பு கிடைத்ததாகவும் மறைந்த தேமுதிக தலைவரின் பெயரை குறிப்பிட்டு பேசினார். தொடர்ந்து பேசிய விஜய் இதனையடுத்து தமது கொள்கை எதிரி பாஜக தான் என்றும், ஒரே அரசியல் எதிரி திமுக தான் என்றும் கூறினார். கூட்டணி வைத்துக் கொண்டு ஊரை ஏமாற்றும் கட்சி தாவேக அல்ல என்றும், 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தாவேக இடையேதான் போட்டி என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். பின்னர் பேசிய விஜய், தமிழக மீனவர்கள் 800க்கும் மேற்பட்டவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும், அதனை தடுக்க கச்சத்தீவை பிரதமர் மோடி மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்றும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதனையடுத்து தாமரை இலையில் தண்ணீரே ஒட்டாது என்றும், தமிழக மக்கள் எப்படி ஒட்டுவார்கள் என்றும் பாஜகவை கடுமையாக விமர்சித்த விஜய், ஒரு எம்பி தொகுதி கூட கிடைக்கவில்லை என்று தமிழகத்தை வஞ்சிக்கும் மத்திய அரசு கீழடியில் கிடைத்த ஆதாரங்களை எல்லாம் மறைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால் அது கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிலாகவே இருந்தாலும் விடமாட்டோம் என்றும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தன்னை அப்பா என்று அழைக்க கூறுவதாகவும் விமர்சித்தார். மேலும் 234 தொகுதிகளிலும் தானே வேட்பாளர் என நினைத்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும், விஜய்தான் இந்த கட்சியின் சின்னம் என்றும் கூறினார். எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை கட்டி காப்பது யார்? இன்று அந்த கட்சி எப்படி இருக்கிறது என விஜய் விமர்சித்திருந்தார். இதற்கு விஜய் பெயர் குறிப்பிடாமல் பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, அதிமுக இப்போது யார் கையில் இருக்கிறது என சிலர் கேட்கிறார்கள், அறியாமையின் காரணமாக பேசுவதாக பார்க்கிறேன் என்றார். அத்துடன் விஜயின் பேச்சில் முதிர்ச்சியற்ற தன்மை இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசையும் விமர்சித்துள்ளார். திமுகவின் டிவிகேஎஸ் இளங்கோவன், திமுகவை விமர்சித்தால்தான் முதலமைச்சராக முடியும் என்ற நோக்கத்தில் விஜய் விமர்சிப்பதாக கூறினார். அதே போன்று ஓய்வு பெற்ற பின் அரசியலுக்குள் வரவில்லை என விஜய் கூறியது தொடர்பாக மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், முகவரியில்லாத கடிதத்திற்கு பதிலளிக்க விரும்பவில்லை என கூறினார். இவ்வாறாக அரசியல் கட்சி தலைவர்கள் விஜய் தொடர்பாக தங்களது விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். அதே நேரத்தில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக விஜய் பேசவில்லை என விமர்சனம் எழுந்துள்ளது. அந்த வகையில் விஜய் அவருடைய மேடை பேச்சு எவ்வித சாரமும் இன்றி இருந்ததாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். ஒருவர் அரசியல் மேடையில் ஏறும்போது நேற்று வரை என்ன நடந்தது என்பதை பேச வேண்டும். எம்ஜிஆர் கூட அதை செய்த நிலையில் விஜய் பேச்சு சுத்தமாக நிகழ்காலத்தோடு ஒட்டாமல் இருப்பதாக விமர்சிக்கின்றனர். தமிழ்நாட்டில் இப்போது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆணவ கொலைகள் பற்றி, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பற்றி, ஆணவ கொலைகள் பற்றியும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை பற்றியும் ஒரு வார்த்தையும் விஜய் பேசாதது குறிப்பிடத்தக்கது. அவருடைய ரசிகர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை என நினைக்கிறாரோ என தெரியவில்லை எனவும் அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். பாஜகவை எதிர்க்கப் போகிறோம் என்று சொல்லிவிட்டு நீட் வேண்டாம், கச்சத்தீவு மீட்பு போன்ற விஷயங்களை விஜய் முன்வைப்பதும் பேசுபொருளாகியுள்ளது. ஏனெனில் அதை எல்லா கட்சிகளும் பேசிவிட்டன. இப்போது தேசிய அளவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி ஒரு வார்த்தையும் இல்லை எனவும் விமர்சனம் எழுகிறது. குறிப்பாக வாக்கு திருட்டு, பீகார் வரைவு வாக்காளர் பட்டியல், முதலமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் புதிய மசோதா உள்ளிட்ட தலையாய நிகழ்வு கால தேசிய பிரச்சினைகள் குறித்து விஜய் பேசாததும் விமர்சனத்திற்கு தற்பொழுது உள்ளாகியுள்ளது.